நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, பரலோக கொடான கோடி தேவதூதர்களினால் எப்பொழுதும் ஆராதிக்கப்படுகிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நீர் ஆளுகை செய்யும், அசைவாடும் பிரசன்னராயிரும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்தோடு ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, வீணான எண்ணங்கள், சிதறடிப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மனதார ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் விடுதலை பெற்றவர்களாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, வியாதிகளோடு யாரெல்லாம் வந்து ஆராதிக்க போகிறார்களோ அவருடைய வியாதிகள் சுகமாக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உடைய வசனங்களை, வேத வார்த்தைகளை தியானிக்கும் போது ஒவ்வொரு ஜனங்களோடு இந்த நாளிலே பேச வேணுமாய், இடைபட வேணுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், ஆராதனை முழுவதிலும் உம்முடைய அளவில்லாத வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்காருங்க. இந்த வேளையிலும் சில பாடல்களை உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். பாடல் புத்தகத்தில் 885வது பாடல். எல்லாரும் உற்சாகமாக கையை தட்டி அவரை துதிப்போம். அல்லேலூயா. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மதலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மதலை தாண்டுவேன். உம்மை துதித்து துதித்து மதலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க, பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு, உம்மை துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. அசைவல்ல ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லோரும், அசைவல்ல ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லோரும். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும், பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு, உம்மை துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவானே, சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவானே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே, அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே.
ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 917வது பாடல். ஹல்லேலூயா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. தாவீதை போல் நடனமாடி உம்மை உயர்த்துவேன், தானியேலை போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். தாவீதை போல் நடனமாடி உம்மை உயர்த்துவேன், தானியேலை போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, உலகால் உந்தன் நாதத்துக்கு முடங்கி பணிந்திட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, உலகால் உந்தன் நாமத்துக்கு முடங்கி பணிந்திட. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நான் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நான் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. ஹல்லேலூயா. கடைசியாக எல்லாரும் முழங்கால் படிட்டு 781வது பாடல். ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து அவரை உயர்த்த போகிறோம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். பெருக
போது மகிமை இறங்குதையா. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. எங்கள் நாவுகள் மாற்றமே உயர்த்த வேண்டும் அப்பா. கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். இந்த வேளையில ராஜா நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. 2-3 பேர் மத்தியில இறங்கி வருகிறது அப்பா. இந்த வேளையில இந்த சபையின் மேல நீர் அநேகமா இறங்கி வர வேண்டும் ராஜா. ஓ நீர் இரவா இறங்கி வர வேண்டும். அபிஷேகம் வேண்டும். என்னை நாளை நீர் நிரப்ப வேண்டும் தகப்பனே. உங்கள் தீபங்கள் ஆண்டவரை எரிய வேண்டும். உம்மை மகிமை படுத்துகிறேன் எங்கள் ஸ்தானத்திலும். உம்மை மகிமை படுத்துகிறேன் எங்கள் ஸ்தானத்திலும். நீர் இறங்கி வந்தீர் எங்களை ஆசீர்வதித்தீர். உண்மை அவர் இறங்கி வாருகிறார். ஹல்லேலூயா. எங்கள் மேல எங்களை இறந்து போன ஆத்துமாக்கள் மேல நீர் உயிர் பெற வைக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. இறங்கி வாருங்க தகப்பனே. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே என் மேல நீர் வாருகிறார். உம்முடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பி ஒளியை செய்யுங்க தகப்பனே. ஓ துன்பத்தை மறந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கிற இந்த தருணத்துல என் மேல நீர் அபிஷேகத்தை ஊற்றும் என்று கேளுங்க. என்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் பெருமுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருமுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதையா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதையா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதையா. உம் கிருபை உயர்த்துறது ராஜ்யம். அப்போ உம்மை மகிமைப்படுத்துறது மட்டும் தான் தகப்பனே. இந்த வேளையில உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிற ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதனை வேறு சிந்தையோடு இல்லாதபடிக்கு கரங்களை உயர்த்தி கரங்களை கட்ட ஒரு உயர்த்தணும். கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை குறித்து பாடுகிறோம். பெருகுதப்பா உங்க மகிமை விளங்குதையா. கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை குறித்து பாடுகிறோம். உமக்கு முன்பாக நான் ஒன்றுமல்ல தகப்பனே. உம்முடைய கிருபையை உயர்த்துவதனால நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை மகிமை படுத்துகிறேன் எங்கள் ஸ்தானத்தில். உம்மை மகிமைப்படுத்துகிறேன் எங்கள் மேல. ஓ இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. ஓ நிறைவான இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நீர் தர வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதித்தீர். நீர் இறங்கி வந்து எல்லாரும் யாரும் சும்மா இருக்கவங்க ஆண்டவர் ஆராதிக்கிற வேலை கைகளை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை ராஜா. இந்த சபையில உம்முடைய ஆவி ஆண்டவர் அசைபாட வேண்டும் ராஜா. அப்பா ஆண்டவரே சும்மா சோர்ந்து போன எங்கள் சரீரங்கள் மேல அப்பா உம்முடைய ஆவியின் அபிஷேகம் வந்து அப்பா எங்களை வெள்ளநடைய வைக்க வேண்டும் ராஜா. இந்த வேளையில ஓ நீர் எங்களை நிறைவாய் மாற்றுங்க தகப்பனே. ஓ சோர்ந்து போன அனுபவம்
பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதையா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரனே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதையா, உங்க மகிமை, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்க அசுத்தத்தை நீக்கி ராஜா நீர் வர வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஒவ்வொருவர் கேளுங்க, அப்பா எனக்குள்ள இருக்க அசுத்தத்தை நீக்கி நீர் இறங்கி வாங்க ராஜா. ஹல்லேலூயா. இந்த பாவியை மன்னித்து அப்பா என்னை நீர் எடுத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமா என்னை மாற்றுங்க. ஒவ்வொருவர் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பார்க்கிறரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பார்க்கிறரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. இறங்கி பாருங்க ராஜா. அப்பா ஆவியானவரே எங்கள் மேலே நீர் அரவில்லாம இறங்கி வர வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துங்க, என் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே நீர் உயர்ந்தவன் சொல்லுங்க அப்பா. உடைய நாமமுக்கு ஈடேல் இல்லை ராஜா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு அவரை உயர்த்துங்க. கம்பீர சத்தத்தோடு என் ராஜாவை உயர்த்துங்க. அவர் மகிமை உள்ள தேவன், அவர் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மோனி போல பாதுகாத்து தேவன் நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. நீர் பெருகணும் ராஜா, நீர் பெருகணும் ராஜா. என்னுடைய சிந்தை அப்பா நான் சிறுகணும் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த வேளையில உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்மை மகிமைப்படுத்தணும் தகப்பனே. ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தோட நான் உயர்த்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவரை உயர்த்தி ஹல்லேலூயா அவரை மகிமைப்படுத்துங்க அப்பா. நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர் ராஜா. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட போக மாட்டேன் ராஜா. ஹல்லேலூயா. அப்ப நான் தளர்ந்து போக மாட்டேன் தகப்பனே, சோர்ந்து போக மாட்டேன் ராஜா. ஹல்லேலூயா. பலத்தின் ஆவியினால் என்னை நிரப்புங்க தகப்பனே. ஓ கட்டுகளை உடைக்கிற வல்லமையினால் என்னை நிரப்புங்க ராஜா. ஆவியின் கனியினால இந்த வேளையில என்னை நீ நிரப்புங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ராஜா, நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர் அப்போ உம்முடைய நாமத்துக்கு ஈடே இல்லை தகப்பனே. எந்த மனிதனுக்கு ஆண்டவரே சப்பா, எந்த மனிதனும் எங்களுக்கு ஆண்டவரே உதவி பண்ணாத நேரத்தில் நீர் இறங்கி வந்து எங்களுக்காக நின்றீங்க. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர் நீர். எனக்காக நான் செய்ய முடியாத யுத்தத்தை எனக்காக நீர் முன்னிருந்து செய்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. நீர் எனக்காக சேனை வீரராய் நின்று அப்பா நான் செய்ய முடியாத யுத்தத்தை, நான் காணாத யுத்தத்தை நீர் எனக்காக செய்து முடிக்கிறீங்க தகப்பனே. உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. ஓ நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு நீர் உயர்ந்தவர் அப்பா. ஹல்லேலூயா. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீர், பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீர். பயனிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பயனிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே,
ஒருவேளை இந்த நேரத்துல உடைந்து போன கூடாரமா இருக்கிற உங்க வாழ்க்கையில, கூடாரனா குடும்பம்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனைகள், உடைந்து போன அனுபவம். இந்த ஆண்டவர் சொல்றார், I'm going to build your house, I'm going to build your home. உன்னோட குடும்பத்தை நான் கட்ட போகிறேன். I'm going to build your house. உடைந்து போய் கஷ்டத்தின் மத்தியில, ஒரு நிம்மதி இல்லாத நினைவின் மத்தியில இன்னைக்கு நான் அதை கட்ட போகிறேன். பாலான வைகளை இன்னைக்கு நான் புதுப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, இவ்வளோ நாட்கள் நான் அழுத ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்ன நோக்கி சொன்னாங்க, உன் தேவன் உன்னை காணவில்லை, உன் தேவன் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தார் சொல்லி இருக்கலாம். அப்பா, இன்னைக்கு நீங்க எனக்கு வாக்குத்தத்தமா இதை கொடுத்திருக்கிறீங்க. அப்பா, என்னோட பாலான குடும்பத்தை, என்னோட பாலான அனுபவத்தை இன்னைக்கு நீர் கட்ட போகிறீர் ராஜா. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நிலைமையில இனி நீர் கட்டி அமைக்க போகிறீர் ராஜா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட எல்லாரும் மகிழ்ச்சியோட உங்க பிரச்சனை முடிந்ததுன்னு நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் அதை முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியோட உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீர், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. விசுவாசத்தோட உடைந்து போன எந்த கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து, விசுவாசத்தோட பாடுங்க. உடைந்து போன எந்த கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். என்னை பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட,
பெரியவர் ராஜா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் தகப்பனே, நீர் உயர்ந்தவர் ராஜா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் தகப்பனே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் பெரியது ராஜா. எனக்காக நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பெரியது தகப்பனே. விசுவாசத்தோடு அப்போ உம்மை நோக்கி என் பாரத்தை இறக்கி வைத்திருக்கிறேன் தகப்பனே. என் மன பாரத்தை உம்கிட்ட இறக்கி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, I kept all my sorrows to you Lord. ஹல்லேலூயா. ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க என்னிடத்தில் வாருங்கள் சொன்னீங்க அப்பா. இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. நீ பெரியவர். தொழுது கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு நல்ல கிருபை பாராட்டினபடினால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய வல்லமையினால ஆளுகை செய்து தேவன் நிரப்பி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய ஆலய பிரகாரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்பி நடத்துங்க. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்சடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. முச்சடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். ஒவ்வொருவரை தேவன் நிரப்புவீராக. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அப்பா, எங்களின் குற்றங்களை எல்லாம் மன்னித்து சுட்டரித்து போடுவீராக. நெருப்பாய் இறங்கி வாரும். வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. தேவனே என்னை நிரப்பி பயன்படுத்தும் என்று சொல்லி கேளுங்க. தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய சேவைக்காக எங்களை அனுப்புங்க. தேசத்துக்கு எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. நல்ல கையை தட்டி அக்கினி நெருப்பாய் இறங்கி வா.
வாரும் அப்பா. அபிஷேகம் தந்து என்னை வழி நடத்தும். இறங்கி வாரும், வழி நடத்தும். அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினிமயமான நாவுகளாக இந்த சபை ஜனங்கள் மேல அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கட்டும். நிரப்புவதாக, நிரப்பப்படுவார்களாக. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. 9 வரங்களினால சபையை நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். தேவனுடைய வல்லமை அக்கினியாய் இறங்கட்டும். மலையின் மேலே தேவனுடைய பிரசன்னம் அக்கினியாய் ஒன்றினது போல. ஓ, இந்த நாளிலே ஆண்டவரே வல்லமை ஜீசஸ் ஜனங்களை நடத்தினீரே. இருந்த உலகத்திலும் சித்தம் செய்திட, இருந்த உலகத்திலும் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால். அப்பா, எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அப்பா. வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். ஹோலி ஸ்பிரிட், ஒவ்வொருவருடைய வல்லமையானால் தேவன் நிரப்புவீராக. உமக்காய் எழும்பி பிரகாசித்து ஏசாயாவின் நாவை தொட்டு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினதே. இந்த காலை வேளையில ஒவ்வொரு ஜனங்களை நாவுகளை தொடுவீராக. Touch Lord. அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கட்டும். ஹல்லேலூயா. வழி நடத்தும். எல்லாரும் ஆண்டவரே எங்களை அபிஷேகம் பண்ணி ஒரு விசை கூட ஆண்டவரே உம்முடைய ஆவியிலே அனலாக்கி எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆராதனையில வந்த வண்ணமாய் போகிற யாருமே வரல. எல்லாரும் ஒரு தேவனுடைய பிரசன்னத்தினால அவருடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாக ஒரு அளவில்லாத பலத்தோடு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். தேவனே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரை உமக்காய் வாழ உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபைகளை தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் தந்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி அபிஷேகத்தினால ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். போதித்து நடத்துகிற ஆவியானவர், பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நடத்தி செல்வீராக. ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தி செல்வீராக. இருண்ட உலகத்தில் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரை வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பலனங்களுக்கு அதிகமாய் தேவை. ஒவ்வொரு ஜனங்களையும் பலப்படுத்தி தேவன் வழி நடத்துங்க. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால பலப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. ஓ வி பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆவியில நிறைந்து ஆண்டவரை இந்த காலை வேளையில ஆராதிங்க. ஓ ரிபால பௌர மங்கர பௌஷந்தர நௌதர்
ரிக்கபால பௌரமங்கர பௌஷாலாரு கேனம. ஆவியானவரே, ஆவியோடு உண்மையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியில நிறைந்து ஆண்டவர் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவனமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். We worship you, we worship you, we worship you, Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Oh, hallelujah, hallelujah. எல்லாரும் ஆவியானவர் ஆவி ஆத்தும சரீரங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆவி ஆத்தும சரீரங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவர். எல்லாரும் கேளுங்க, சிறியோர் பெரியோர் அத்தனை பேரும். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால நீரங்களை ஆளுகை செய்து நடத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆண்டவரே அப்பா பாவ கிரியைகள், எந்த ஒரு காரியம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம். எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டாம். எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். நடத்துங்கப்பா இந்த சபை ஜனங்களை ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துங்க. ஒவ்வொரு பெரியோர், சிறியோர், வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துங்க. உம்முடைய பலன்தானங்கள் அத்தனை பேருக்கும் தேவை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர், நீர் ஆலோசனை கர்த்தராயிருந்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. இந்த வேளையில் எல்லாரும் எழும்பி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் போன வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு, நம்முடைய குடும்பத்தோடு, பிள்ளைகள், பெரியவர்கள் அத்தனை பேரோடும் கூட இருந்து பாதுகாத்து நடத்தி வந்தார். அவர் செய்த எல்லா நன்மைகள், உபகாரங்களுக்காய், தெய்வீக பாதுகாப்புக்காய், எல்லாவற்றுக்காக சின்ன பிள்ளைகளும் பெரியவர்களும் இங்கே நிற்கிற தம்பிமார்கள் எல்லாரும் கண்ணை மூடி, ஏசப்பா இதுவரைக்கும் எங்களையும் எங்கள் அப்பா அம்மா பிள்ளை பெரியவர்கள் எல்லாரையும் நடத்தி வந்தீங்களே, என் குடும்பத்தோடு ஏசப்பா உம்முடைய கரம் இருந்ததே. படிக்க எங்களுக்கு ஞானத்தை தந்தீரே, வேலைகளை செய்ய எங்களுக்கு பலனை தந்தீரே, போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாப்பா இருந்தீரே. ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் நன்றி செலுத்துங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஒருவரும் வாயத்தை மூடிட்டு இருக்க வேண்டாம். எல்லாரும் பெரியோரும் சிறியோரும் எல்லாரும் மாமிச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறவனமாய் காலை வேளையிலே அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரே. இயேசுவே, இங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அப்பா நீங்களே எங்க கூட இருந்து கரத்தை பிடித்து இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. இயேசுவே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவராயிருந்தீரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை செய்து தேவன் வழி நடத்தினார். இந்த காலை வேளையில ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை
பலவீனங்களோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கும்போது, உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருக்கும்போது, நீங்க கவலைகள் பட்டு கண்ணீரோடு இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில, நம்பிக்கையோடு பாட போறோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில, நம்பிக்கையோடு எல்லாரும் ஆடுங்க. எஸ் லார்ட், நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நல்லா கையை தட்டி எனக்கு பாடும்போது உங்களுடைய வியாதிகள் எல்லாம் நீங்க போகிறது. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்போது, குடும்பத்துல இருக்கும்போது நாங்கள் கலங்கி தவிக்க தேவையில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில ஆண்டவரே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. வாழ்க்கை அழகாய் மாற்றுகிறது. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை நீர் ஆண்டவரே பெரியவராய் போதுமானவராய் இருக்கிறோம். தேவன் நீங்க தானே, இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிக்கும் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. ஆமென் ஆமென். நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, ஒரு நாள் நாங்க சோர்ந்து போக தேவையில்லை. இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே,
சத்தியமும் நீங்கதானே. ஓ ஹalleluya வாழ்வளிக்க வல்ல நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாரும் எல்லாமே என் வேலைய, என் தொழில, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை நீ பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஒப்பு கொடுத்த ஆண்டவரத்துல உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்காக, எந்த ஜனங்களுக்காக எல்லாம் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. Yes, Lord. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க 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 எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்பா எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பா நீர் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காய் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள போகிறீர். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நீர் எங்களுக்காய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறீர். ஹalleluya. நான் பலவீனப்பட்டாலும், நான் நன்றாயிருந்தாலும், நான் ஆண்டவரை சோர்ந்து போனாலும், நான் எப்படி இருந்தாலும் நீர் எங்களை பார்த்து கொள்ளுகிறவர். நீர் எல்லாமே பார்த்து கொள்ளுகிறவர். எல்லாமே பார்த்து கொள்ளுகிறவர் அப்பா. ஹalleluya. எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. எல்லாமே பார்த்து கொள்ளுகிற உம்முடைய கரத்துல இந்த நாளில இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் வலுவாதபடிக்கு காத்த தேவனுடைய கரங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இனிமேலும் வழிநடத்தட்டும். ஓ இந்த ஆராதனை மத்தியிலே ஆண்டவரே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வியாதிகள் ஆண்டவரே, வியாதியின் கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படும்படியாய் நான் கட்டளையிடுகிறேன். I break all the bondage of Satan in Jesus name, Lord. எல்லா வியாதியின் கட்டுகள் முற்றிலுமாய் மாறுவதாக. சரீரங்களிலே உம்முடைய தேவ பலன் இப்பொழுது இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அப்பா உம்முடைய ஜனத்தை தொடுகிறவராயிருக்கிறீர். Touch and heal, Lord. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. அப்பா நீர் வந்தால் விடுதலை உண்டு. ஹalleluya. சரீரம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த வியாதி அந்த வியாதி என்று சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கிற அப்பா ஒவ்வொருவருடைய சரீரத்திலும், இந்த ஆராதன் மத்தியில் ஆராதித்த ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உம்முடைய குணமாக்குகிற வல்லமை இப்பொழுது பாய்ந்தோடுவதாக. ஹீல் லார்ட். உம்முடைய நாமத்தினால விடுதலை உண்டு. உம்முடைய தழும்புகளினால சுகமாகிறோம். இயேசுவின் தழும்புகளினால சுகமாகிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஹalleluya. உன் வயது திரும்ப வால வயது போலாகும் என்று சொல்லி சொன்னவர். பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. பலவீன சரீரங்கள், சோர்ந்து போன சரீரங்கள், பலன் இல்லையே என்று சொல்லி சொன்ன சரீரங்கள் பலனாய் மாறும்படியாய் நான் செபிக்கிறேன். பலனாய் மாறும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையினால ஒரு விடுதலை. மருத்துவரால முடியாதது படைத்த தேவனால முடியும். சரீரத்தை படைத்த தேவனால முடியும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சரீரங்களிலும் பாய்ந்தோடட்டும், பாய்ந்தோடட்டும் அப்பா, பாய்ந்தோடட்டும். பலவீனமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி இந்த வேளையில் ஆண்டவரனை தொட்டு கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு ஹalleluya. ஓ ஆண்டவரனை தொடுகிறார், என்ன சுகமாக்கும்படியாய் தொடுகிறார் என்கிற நம்பிக்கையோடு கைகளை தட்டுங்க. எப்படிப்பட்ட பலவீனமாயிருந்தாலும் இயேசு என்னை தொட்டு சுகமாக்குகிறார். இனிமே அந்த வியாதி என்னுடைய சரீரத்தை அலக்களிப்பது இல்லை. நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு. Yes Lord, you are the healer. நீர் சுகமாக்குகிற தேவன்.
ஆலயத்திலே ஆண்டவரை எவ்வளவு பெரிய அற்புதங்களை நீர் செய்த தேவன், இன்றைக்கும் ஆண்டவரை இந்த இடத்துல நீர் கடந்து வந்திருக்கிறபடியினால் உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே அநேகரை அப்பா விசுவாசிக்கிற எல்லாரையும் சுகமாக்குகிறபடியினால ஸ்தோத்திரம், சுகமாக்குகிறபடியினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு, உம்முடைய நாமத்திலே மகத்துவம் உண்டு. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால வியாதிகள் நீங்கி போகும், கட்டுகள் ஆண்டவரே அறுக்கப்பட்டு போகும். ஆண்டவரே பெல்லிசூனிய வல்லமைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜனங்களை ஆண்டவரே தொட்டு கொண்டிருக்கிறீர், விடுதலையின் வல்லமையினால நீர் தொட்டு கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென். இந்த காலை வேளையில ஸ்தோத்திர நாம் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க அவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் சங்கீத பகுதியை வாசிப்போம். இந்த நாளிலும் 6வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 6. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வைக்கப்படுவார்கள். ஆமென். கர்த்தர் தந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த சங்கீதத்தில் தாவீதனுடைய சங்கீதத்தில் 2ஆம் வசனத்திலே ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும் அப்பா, பலனற்று போனேன், என்னை குணமாக்கும், என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லி தேவனிடத்தில் கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? தாவீதனுடைய வாழ்க்கையில் அநேக சங்கீதங்கள் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான சங்கீதத்தில் ஆண்டவரை துதிக்கிறதும் ஸ்தோத்திரிக்கிறதுமாக காணப்படும். இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது தாவீதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போன ஒரு நிலைமையின் மத்தியில் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? தாவீதை போல உங்களுடைய ஆத்துமாவில், உங்களுடைய இருதயத்தில் சோர்ந்து போனவர்களாய் ஒருவேளை காணப்படலாம். பல காரியங்களை குறித்து துக்கத்தோடு ஒருவேளை வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தில் திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் அப்பா, என்னை காப்பாற்றுங்க. உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். என்னிடமாய் திரும்புங்க ஆண்டவரே. என்னுடைய கண்ணீர்கள், என்னுடைய
வேதனைகள் எல்லாவற்றையும் பார்க்க என்னிடமாய் திரும்புங்க அப்படின்னு சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலும், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்று சொல்லுகிறார். அப்போ ரொம்ப ஒரு துக்கமான ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தின் மத்தியில் தான் தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலும் துயரங்கள், கண்ணீர், கவலைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது நாம் எல்லாரும் சங்கீதக்காரனாகி இந்த தாவீதை போல இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நீங்கள் என்ன காரியத்துக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் அவர் ஒத்தாசை அனுப்புவார். 9ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், பல காரியங்களை, கவலைகளை, வேதனைகளை சொல்லி வந்ததான சங்கீதக்காரன் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகிறார். நாமும் கூட ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். வாழ்க்கையில் நான் ஏறெடுத்த என் விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே வந்து இந்த சங்கீதத்தை தியானிக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தி செல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரேன், ஸ்தோத்திரேன், ஸ்தோத்திரேன். ஆமென். உட்காருங்க. இந்த வேளை சாட்சியின் நேரம். சாட்சி யாருக்கா இருக்கா? கர்த்தர் செய்த நன்மைகள், அற்புதங்கள் இருந்தா நீங்க சாட்சி சுருக்கமா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரா. சின்ன சாட்சி நெட்டுக்கு ஏசப்பாக்கு கோடான நன்று. வாயில் போன சனிக்கிழமை வாயில் சின்ன கொப்பளை மாதிரி வந்து அது புண்ணாச்சு. புண்ணாகி இன்னும் ரொம்ப வலிக்குது. இப்போ அந்த புண்ணு நல்லா தலை வலிக்குதுன்ற பல்லு வலி இதெல்லாம் நான் சொல்ல முடியாதம்மா. நீ வா மெடிக்கல் ஷாப், நீ வா மாத்திரை வாங்கி சாப்பிடம்மான்னு சொன்னேன். எனக்கு வானப்பா, நீ வாங்கினு வராது, நேனு வரமாட்டான், எனக்கு நல்லா ஆகிடுமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகல, மாத்திரை வாங்கி போடல. ஃபுல்லாக ஜுரம். அந்த ஜுரத்துலனே மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏசப்பா எனக்கு வெள்ளம் தந்தார். வாய் திறக்கவே முடியல. கொஞ்சமாக நல்லா சாப்பிட்றதுக்கு எனக்கு உதவி செஞ்சு ஏசப்பாவுக்கு. இப்போ எதுவுமே இல்லை, தலை வலி இல்லை, பன்னு வலி இல்லை, அந்த புண்ணு எங்கே இருக்குதுன்னு அடையாளமே தெரியல. ஏசப்பா எனக்கு பரிபூர்ண சுகத்தை பலத்தாங்க. வந்தப்போ ஆறாவது முடிஞ்சிட்டு பிறகு பாஸ்டம்மா கையில் சொன்னேன், இந்த மாதிரி அம்மான்னு சொன்னேன். பாஸ்டம்மா ஜபம் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு போய் தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் நல்லா ஜபம் பண்ணி ஏசு ரத்தம் வந்து புண்டுக்கு பூசினேன். இப்படி எதுவுமே இல்லை. ஏசப்பா எனக்கு பரிபூர்ண சுகத்தா பலத்தை தந்தார். எந்த பல்லு வலி இல்லை, புண்ணு வலி இல்லை, தலை வலி, ஜுரம் இல்லை. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடம்பு முடியாத நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு பொண்ணு ஜபம் பண்ணார். அந்த ஜபத்துலேயே அன்றைக்கே எனக்கு இது வந்துடுச்சு, மருந்து வந்துடுச்சுன்ட்டு எனக்கு போயிட்டு இது அங்கே போய் சொல்லிட்டு வாங்கம்மான்னு சொன்னாங்க. போயிட்டு சொல்லிட்டு வந்தேன். உடனே மருந்து வந்து நேற்று ஏற்றி அமுச்சிட்டாங்க. நன்றி ஐயாவுக்கு நன்றி. சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவரே நன்றி. எல்லாருக்கும் நன்றி அப்பா. சோத்திரம். சௌரி ஏற்கனவே ஆப்ரேஷன் ஆன நிலைமையில் மருத்துவமனையில் மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்காய் போனபோது அங்கேயே ஒரு வாரமாக அட்மிட் பண்ணி விட்டார்கள். அதன் மத்தியில் மருந்து இன்னுமே வரல அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொன்னார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த மருந்து வரவும் டிஸ்சார்ஜ் ஆகவும் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க எழுதி கொடுத்துருந்தார்கள். ஞானஸ்நானம் எடுக்க முடியுமோ என்னவோ அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருந்தாங்க. கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தந்து ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறபடினால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடி வேத வசனங்களை சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைகளும் ஆறுங்க. பாடும் முன்னாடி இவர்கள் எல்லாரும் வருகிற நாட்களில் எக்ஸாம் எழுத போகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உட்கார்ந்துருக்கிறவரில் எக்ஸாம் எழுத போகிறவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் எழுப்பி நிற்கலாம். இருக்கிற இடத்துல எழுப்பி நில்லுங்க. இந்த பிள்ளைகளுக்காக இவர்கள் எழுத போகிற எக்ஸாம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கணும். குறிப்பாக 10th +1 +2 இப்படி வகுப்புகளில் எழுத போகிற பிள்ளைகளுடைய எக்ஸாமில் ஆண்டவருடைய கரம் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கணும். நன்றாக எழுதி உயர்ந்த மதிப்பெண் எடுக்க கர்த்தர் உதவி செய்யணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. இந்த கல்வி ஆண்டில் வருகிற மார்ச் மாதத்திலிருந்து எக்ஸாம் எழுத போகிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் பிள்ளைகளுக்கு கொடும். தெய்வீக ஞானத்தினால் கிருபையினால் நிரப்பி இந்த வருடத்தில் எழுத போகிற எல்லா எக்ஸாமிலும் ஆண்டவரே நல்ல நிதானத்தோடு ஞானத்தோடு ஆண்டவரே எந்த மிஸ்டேக்கும் இல்லாதபடிக்கு பிள்ளைகள் எழுதவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய ஆனுவல் எக்ஸாமில் நல்ல உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராய் இவர்களை வாழ்த்தி ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையில கரந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் உட்கார்ந்து படிக்கவும் எல்லாருக்கும் வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுத்து வழி நடத்துங்க. உம்முடைய அற்புத கரங்களிலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பெரிய பேரு செய்தாரு, குப்பேரு மரத்தினால பேரு செய்தாரு. நோவா தாத்தா பெரிய பேரு செய்தாரு, குப்பேரு மரத்தினால பேரு செய்தாரு. மலையை பார்த்திடாத நோவா தாத்தா எதுக்காக பேரை செஞ்சீங்க? மலையை பார்த்திடாத நோவா தாத்தா எதுக்காக பேரை செஞ்சீங்க? கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படிந்தினார், ஏழையை கட்டினேன் காக்கப்பட்டேன். கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படிந்தினார், ஏழையை கட்டினேன் காக்கப்பட்டேன். தம்பி தங்காய் நீயும் கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தர் உன்னை தினமும் காத்திடுவாரே. தம்பி தங்காய் நீயும் கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தர் உன்னை தினமும் காத்திடுவாரே. கர்த்தர் உன்னை தினமும் காத்திடுவாரே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சங்கீதம் 34:1-2. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரமத்திலே அவர்களோடு கலங்க பண்ணுவார். சங்கீதம் 2:5. அவர்கள் அநியாயம் செய்வதிலே அவரோட வழியில் நடக்கிறார்கள். சங்கீதம் 119:3. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா 2:18. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
பேசாத மிருகம் மனுஷன் பேச்சை பேசி தீர்க்க தரிசனமுடைய மணிகேட்டை தடுத்தது. எரேமியா 2:16. பிறனுக்குள்ள ஏதொன்றையும் நிச்சயமாய் இருப்பதாக. நீதிமொழிகள் 20:17. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:3. கர்த்தரே தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். சங்கீதம் 103. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். சங்கீதம் 5:1. தேவனை நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். யாக்கோபு 1:5. ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், கட்டளைகளை காத்து நடைகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 119. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னைக்கு கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன எங்கே பத்துவாய். சங்கீதம் 50:14-15. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். சங்கீதம் 46:15. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பாரதங்களில் இருக்கிறது. சங்கீதம் 87:1. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். ஏசாயா 43:2. வசனங்களை சொன்ன எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சில பொழுது ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறவர்கள் கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தாலே என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தாலே என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தாலே என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தாலே என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர், தெரியாத பாதைகளை எனக்கு முன்
பிடிச்சிடுங்க. உங்க கரத்தாலே என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சித்தம் போல என்ன